இப்போ எங்கெங்கே பனைமரம் இருக்குதுன்னு தெரியல. பனைமரம்ன்றது இப்போது கிராம பகுதிகளில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் இப்போ பார்க்க முடியுது. எல்லா இடத்துலையும் பனைமரம் இருக்கான்றது சரியாக தெரியல. ஒருவேளை ரொம்ப கிராமமாக இருக்கிற பக்கங்கள்லாம் சில இடத்துல தோப்பாக கூட இருக்கலாம், பனைமரங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் இப்போது நான் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் அரிதாகவே இருக்குங்க. இந்த பனைமரம் பாருங்களேன், இது மழை, புயல், வெயில், பனி எந்த சூழல்லையும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டுருக்கு. இதுக்குன்னு உரம் கிடையாது, இதுக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு கிடையாது. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. வளர்ந்து 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 அது வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே வந்து பயன் தரக்கூடியதாக இருக்குது. அதில் இருக்கிற பட்டைகள், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பனம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்து கீழே விழுந்து அது முடிஞ்சு பனம் கலங்கு கொடுக்குது. அதுலேருந்து நுங்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்க விறகுக்கு பயன்படுது. இந்த கடைசி வரையும் இது வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாகவே இருக்குது. ஆனால் இதுக்குன்னு நம்ம எதுவும் செய்கிறது கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை சார்ந்து இல்லாமல் பனைமரம் போல் நம்மளுக்கு எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாதுங்க. இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும். இப்போது பனைமரம் பாருங்கள், மழை காலத்துலேயோ அப்போ இருக்கிற தண்ணீரை சேமித்து வச்சுக்குது, வெயில் காலத்துலேயும் அதை பயன்படுத்திக்குது. அதுபோல் மனிதர்களும் எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி இப்படி அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறத வச்சு வாழலாம். இல்லாத நம்மளுக்கு கிடைக்கும் போது கிடைக்கட்டும், நம்ம அதுக்கான முயற்சி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எதிர்பார்ப்பின்றி வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றத்தை கொடுக்காது. மனிதர்கள் புரிஞ்சுக்கணும், பணத்துக்கு, காசுக்கு, செல்வத்துக்கு இதுக்கே முக்கியத்துவம் கொடுக்காம எதையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. வாழ்கிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா நாமும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நிம்மதியாக வாழ விட்டு வாழ்ந்து செல்லலாம் ஒற்றுமையாக. அவங்க பணக்கார, இவங்க ஏழை அப்படிலாம் இல்லாமல் மனிதர்கள் அனைவரும் சமமே. இங்கே பணத்தாலோ இல்லை படிப்பாலோ அறிவாலோ இங்கே பிரிக்க வேண்டாம். நீ பெரியாள், நான் பெரியாள்ன்ட்டு அவங்கவுங்களுக்கு இருக்கிற திறமையில் அவங்கவுங்க வாழ்கிறாங்க. ஆகையால் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி எல்லாருக்கும் வந்து சமமாக மதித்து எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேர்மையும், இங்கே அன்பும், இந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து அந்த ஒழுக்கம், பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாளைய சமுதாயம், நாளைய அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். இதை அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா யோசனை பண்ணி திங்க் பண்ணி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். எப்போவுமே ஒருவருக்கு உதவியும் நல்ல மனிதர்களும் பழக வேணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நண்பராக இருந்தாலும் நண்பர்கள் நல்ல ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்பது புரிய வைங்க. நேர்மை என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன புரிய வையுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளுக்கு உங்கள் ஆதரவு எதிர்பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் நிறையா இருக்குது, பாருங்கள். பிடிச்ச வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.